உதயநிதி ஸ்டாலின் இவ்வாறு அறிக்கை வெளியிட்டார். தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, மாற்றம் என்று கூறி ஆட்சிக்கு வந்தவர்களின் காலத்தில் தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு மோசமாக மாறியிருப்பதற்கு தற்போதைய சம்பவங்களே சாட்சி என்று குறிப்பிட்டுள்ளார். கடந்த 15 நாட்களில் மட்டும் செய்திகளில் வந்த விவரங்களின்படி தமிழ்நாட்டில் 25 கொலைகள், 4 இரட்டை கொலைகள் மற்றும் 19 பாலியல் குற்றங்கள் நடந்துள்ளதாக பட்டியலிட்டுள்ளார். சிங்கப்பெண் அதிரடிப்படை எங்கே? பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதை சுட்டிக்காட்டி, எங்கே போனது உங்கள் சிங்கப்பெண் அதிரடிப்படை என்ற கேள்வியை அரசை நோக்கி எழுப்பியுள்ளார். முதலமைச்சரின் சொந்த தொகுதி நிலைமை. முதலமைச்சரின் சொந்த தொகுதியிலேயே 13 வாகனங்களின் கண்ணாடிகள் சமூக விரோதிகளால் அடித்து உடைக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். காவல்துறையின் மெத்தன போக்கு. குற்றச் சம்பவங்களால் பொதுமக்கள் பெரும் அச்சத்தில் தவிக்கும் வேளையில் கண் துடைப்பிற்காக காவல்துறை அதிகாரிகள் கூட்டத்தை கூட்டி பொதுவாக அறிக்கை விடுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று விமர்சித்துள்ளார். காவல்துறை அதிகாரிகள் மெத்தனமாக நடப்பதாகவும் கூறியுள்ளார். முதலமைச்சருக்கு நேரடி கேள்வி. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றச் செயல்களை தடுக்க முதலமைச்சர் ஆக்கப்பூர்வமாக என்ன செய்யப் போகிறார் என்ற தமிழ்நாட்டின் கேள்விக்கு அவர் நேரடியாக பதில் சொல்ல வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். தற்போதைய சூழலை குறிப்பிட்டு, இது தமிழ்நாடா இல்லை உத்தரப்பிரதேசமா என்றும் மிக கடுமையான கேள்வியை கேட்டுள்ளார்.